சமீபத்தில் மதன் பாப் அவர்கள் காலமாகியிருந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்திருந்தது. இவருடைய இயற்பெயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 1953 பிறந்திருக்கிறாரு. மதன் பாப் அப்படின்னு எல்லாராலையுமே அறியப்படக்கூடிய திரைப்பட நடிகர். ரொம்ப எல்லோருடைய மனதிலுமே தன்னுடைய சிரிப்பால் பிரபலமானவர் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய வேடிக்கையான முகபாவனை, சிரிப்பு அப்படின்னு அவருடைய நீண்டுக்கிட்டே போகக்கூடிய கண் இமைகள்னு எல்லாமே ரசிகர்களால் ரொம்பவே ரசிக்கப்பட்டது. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய மனைவி சுஷீலா, பிள்ளைகள் ஜனனி, அர்ஷித் அப்படின்னு 2 பிள்ளைகள் இருக்காங்க. தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை இசையமைப்பாளராக தான் இவர் தொடங்கினார். சன் தொலைக்காட்சியில் அசத்தப்போவது யாரு அப்படின்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றியிருக்கிறார். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நீங்கள் கேட்டவை, இதய கோயில், வானமே எல்லை, தேவர் மகன், ஜாதி மல்லி, எங்க தம்பி, உழைப்பாளி, தமிழ்ச்செல்வன், பிரியம், கோபுர தீபம் அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நிறைய படங்களில் நடித்து எல்லோருடைய மனதையுமே கவர்ந்தவர். இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தான் காலமாக இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சதுமே ரொம்பவே எல்லோருமே பார்த்திங்கன்னா வேதனை தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 180க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. ஹிந்தியிலையுமே இவர் பார்த்திங்கன்னா படங்களில் நடிச்சிருக்கிறார். மதன் பாப் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்ததாக தெரியப்படுது. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் 2 அன்னைக்கு அவர் காலமாகியிருக்காரு. உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு நல்ல நடிகரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லோருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்கவுங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவருடைய ஞாபகங்களையும் திரைப்பிரபலங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய இரங்கல் மூலமாக தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. என்னடா இது, இப்படியெல்லாம் கூட நடிகருக்கு நடக்குமா அப்படின்ற மாதிரியாக இவருக்கு சில விஷயங்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது ரொம்பவே வேதனையை கொடுத்து வந்துட்டுருக்கு. எத்தனையோ பேர் சினிமாக்களில் வராங்க. ஆனால் நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்றது, அதுவும் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நடிகர்கள் அப்படின்றது மிக குறைவு தான். அந்த வகையில் மதன் பாப் அவர்களினுடைய ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்கக்கூடியது போல் மற்றவர்களால் நடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. மக்களுடைய எல்லாரையுமே கவலையை மறக்க வச்சு சிரிக்க வச்சவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லோரும் இப்போ சொல்லி வந்துட்டுருக்காங்க. 70 வயதை கடந்தவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததுனால தான் இவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தா மக்களை சிரிக்க வச்சு தமிழ் சினிமாவில் பணியாற்றி இருப்பார் அப்படின்றது தான் எல்லோருடைய வேதனையாகவும் இருக்குது. நம்மளுடைய சார்பாக மதன் பாப்பா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.